ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கூட சங்கீதம் 62:7 என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஆமீன். எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட கான்பிடென்ட்டோட சொல்றாரு பாருங்க. என்னோட ரட்சிப்பு அப்படின்னா என்னோட பாதுகாப்பு, என்னை ரட்சிக்கிற பொறுப்பு, என்னை வழி நடத்துறதெல்லாம் எப்படி யார்கிட்ட இருக்கு? என் படிப்போ வேலையோ என் பெற்றவங்ககிட்டயோ, அதுக்காக பெற்றவங்களை மதிக்க கூடாதுன்னு இல்லை, நம்ப வேண்டியது கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. ஸோ உங்களை ரட்சிக்க வேண்டியது, உங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தி உங்களை மகிமை, அதாவது உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா உங்களை ஹானர் பண்றது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கான். அதை நீங்க நம்பணும். நம்பர்ச்சே தான் இது நடக்கும். அடுத்தது உங்க பலன் யாருக்குள்ள இருக்கு? ஏசப்பாக்குள்ள இருக்கு. அவர் தான் உங்களோட கண்மலையும் உங்களுக்கு அடைக்கலமும், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், எல்லாமே யார்? உங்களுக்கு தஞ்சம் தாபரம் எல்லாம் யாரா இருக்கணும்? தேவனுக்குள்ள தான் இருக்கணும். அப்ப நீங்க இதெல்லாம் தேவனுக்குள்ள தேடுறச்சே உங்களோட நம்பிக்கையா இருக்கட்டும், உங்க மகிமையா இருக்கட்டும், உங்க ரட்சிப்பா இருக்கட்டும், நீங்க அடைக்கலம் அப்படின்னாக்கா ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஒரு தஞ்சம் கொடுக்கறது, அரவணைத்துக் கொள்றது, இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கு? தேவனுக்குள்ளதான் இருக்கான். அப்போ தேவனுக்குள்ளதான் உங்க பலன் இருக்கு. இதெல்லாம் நீங்க தேவனுக்குள்ள இருக்கு நம்பி தேவனை தேடுறச்சே நிச்சயமா இதெல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல மாத்திரம் இருக்கட்டும், வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமா.